அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 385 பாடல் 383. பயன் நோக்காது ஆற்றவும் பார்த்து அறிவு ஒன்று இன்றி இசை நோக்கி ஈன்றார் ஈகை பயமா போல் ஆலித்து பாயும் அலைகடல் தன் சேர்ப்ப கூலிக்கு செய்து உண்ணும் ஆறு. ஒரு கடல் நாட்டு அரசனை பார்த்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட கடல் நாடன் என்றால், வெற்றியையே குறிக்கோளாக கொண்ட குதிரை போல ஒலித்து தாவி செல்லும் கடல் அலைகள் உள்ள நாடாம். கடல் அலைகள் வந்து செல்வதனாலேயே அந்த நாடு குளிர்ந்த நாடாக இருக்கிறது. எனவே குளிர்ந்த நீர் நாடனே என்று சொல்லி, நாம் செய்கிற கொடையால் இந்த உலகத்தில் இல்லை, மறுமையிலே நமக்கு நல்லது நடக்கும் என்கிற அறிவோடு செய்யக்கூடிய கொடை அல்லாமல் புகழ் ஒன்றனையே கருத்தாக கொண்டு இந்த உலகத்திலே செய்கிற கொடை என்பது கூலிக்கு தொழில் செய்வது உண்ணும் நெறியோடு ஒக்கும் என்று சொல்றார். பொதுவாக சொல்லுவார்கள் கிராமப்புறங்களிலே கூலிக்கு மாரடித்துக் கொள்ளுதல் என்று. நமக்கு வேண்டிய ஒருவர் மரணித்து விட்டால் உள்ளத்திலிருந்து எழுந்து வருகிற அந்த உணர்வானது அழுகையாக வெளிப்படுவது அல்லாது, போலியாக ஆட்களை வைத்து காசை கொடுத்து அவனுக்காக அழ சொல்வது என்பது கூலிக்கு மாரடிப்பது என்பதாகும். அதாவது எந்த ஒரு தொழிலையும் ஈடுபாடோடு செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு பொருளாக கொள்ளலாம். அப்படித்தான் கொடை என்பது நம்முடைய மறுமைக்கு நமக்கு நல்லது செய்யும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி அந்த எண்ணம் இல்லாமல் நான் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று கொடுக்கிற கொடையானது, தன்னுடைய புகழுக்காக கொடுக்கிற கொடையானது மலிவானது, அதனால் பயனேதும் இல்லை, அது கூலிக்கு மாரடிப்பது போல என்று சொல்ல பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். பயன் நோக்காது ஆற்றவும் பார்த்து அறிவு ஒன்று இன்றி இசை நோக்கி ஈகின்றார் ஈகை பயமா போ ஆலித்து பாயும் அலைகடல் தன் சேர்ப்ப கூலிக்கு செய்து உண்ணுமாறு. நன்றி, வணக்கம்.